வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 30 ஃபீட்டுக்கு 48 ஃபீட்டு ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 பெட்ரூம் கீழேயும் 2 பெட்ரூம் மேலேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிளானில் எப்படி நம்ம கோர்ட்யார்டும் இன்சர்ட் பண்ணுறதும் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காம்பவுண்ட் வால் வந்து உள்ளே என்டர் ஆனவுடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இதில் வந்து 2 கார் அக்காமடேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். 16 ஃபீட் பை 16 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் ஒரு கார் பார்க்கிங்கும், சைஸில் வந்து செட் பேக்ஸும் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 5 ஃபீட் செட் பேக்கும் வந்துடுது. அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கார்டனிங் ஏரியா கூட ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார் பார்க்கிங்லேயே வந்து சின்னதாக நம்ம பைக் பார்க்கிங்க்கும் நம்ம இடம் விட்டுக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங்க்கு என்ட்ராகிறதுக்கு நமக்கு 2 கேட்டை நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். 2 கேட்டுமே வந்து நம்ம 8 ஃபீட் கிட்டே கொடுத்துக்க முடியும். சின்னதாக ஒரு விக்கெட் கேட்டும் நம்ம சைட்ஸில் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே ஒரு ஃபோல்டபுள் கேட்டும் இன்னொன்று வந்து ஒரு சைடிங் கேட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் கார் பார்க்கிங்காக மட்டும். ஸோ இந்த கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோன்னா ஒரு ஸ்டெப் அப் ஆகிறதுக்கு ஸ்டெப்ஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ளீத்தைட் எடுத்து இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச்லேருந்து 7 இன்ச் ரைஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபாதர் ஏரியா மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக உள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபாதர் ஏரியா மாதிரியும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஃபாயர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் டோருக்கு என்ட்ரா வர மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பில்டிங்கோட மெயின் என்ட்ரி பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த நார்த்து ஃபேஸிங்லேருந்து நம்ம டேரெக்டாக ஹாலுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 17 ஃபீட் 9 இன்ச் அளவில் இருக்குது. இது வந்து ஸ்டெப்ஸ் இல்லாமல் தான் அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸ்டெப்ஸு சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 ஃபீட் ஆட் ஆகும். 15 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் வரும். ஒரு பெரிய ஹால் சைஸ்னே சொல்லலாம். இதிலே வந்து நம்ம டைனிங்கும் உள்ளே அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஹாலுக்குள்ளே என்டர் ஆன உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த ஸ்டார் கேஸு ப்ரொவிஷன் தெரியும். ஸோ இந்த ஸ்டார் கேஸ் வந்து ஃபுல்லாக லீனியராக கொடுத்துருக்கேன். ஸோ த்ரூ அவுட் வந்து நீங்கள் அந்த ஹால் ஸ்பேஸே வந்து வாக் த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே வந்து நம்ம டைனிங் ஹாலும் வர்றதால கொஞ்சம் நல்ல இன்ட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஸ்பேஸே. ஸோ இந்த ஸ்டெப்ஸோட ரூஃப்லேயும் நம்ம ஓப்பனிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓப்பனிங் கொடுத்தோன்னா நமக்கு வந்து நல்ல லைட் வென்டிலேஷனும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த பேவர் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பேவர் வந்து சின்னதாக பெபிள்ஸ் மாதிரி போட்டு மேலே ஒரு ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டோனையும் நான் ஆட் பண்ணி தான் இந்த 8 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் சொல்கிறேன். ஸோ மேலேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பெபிள்ஸு இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் என்னென்ன பிளான்ட்ஸ் வச்சுருக்கோமோ எல்லாமே உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ பெட்ரூம்லேருந்து சின்னதாக நம்ம ஓப்பனிங் கொடுத்து இங்கேருந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ 2 பெட்ரூமும் உங்களுக்கு தாராளமாக நல்ல வியூ பாயிண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஸ்பேஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி மேலே வந்து நம்ம லைட்டிங்காக ஒரு நல்ல ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரூஃபில் வந்து மேலே லைட் ரூஃபிங் கூட பண்ணிக்கலாம். சைட்ஸில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஏர் வென்டிலேஷனுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் விசிபிலிட்டி இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். வால் வந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக. இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் வருது. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சவுத் ஃபேஸிங்கில் நம்ம ஒரு சிங்க்கும் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கேயே நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ சைட்ஸ்லேயும் தாராளமாக ஓப்பனிங்கும் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி பேக் சைட்லேயும் சரி 2 சைட்லேயும் உங்களுக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கிறதால ஒரு நல்ல யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் 2 சைட்லேயும். ஸோ ஒரு சைடு சின்னதாக ஒரு பேக்யார்ட் ஸ்பேஸ் மாதிரியும் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு நல்ல யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் அமையும். ஸோ ஒரு சின்ன இன்டோர் கார்டன் வளர்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஏதுவான இடம்னே சொல்லலாம். ஸோ இந்த சைட்ஸில் செட்பேக் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 ஃபீட் உங்களுக்கு வித்தில் வருது. ஸோ லென்த்து வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13 ஃபீட்டு 14 ஃபீட்டுன்ற அளவில் வரும். இதில் வந்து சின்னதாக ஒரு கேட் கூட கொடுத்து நம்ம இங்கேருந்து ஓப்பனிங் கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கிச்சன்லேருந்து ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன கட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி வருது. இந்த ஸ்பேஸ்லேயும் தாராளமாக ஒரு சின்னதாக ஓப்பனிங் விண்டோ ஓப்பனிங் மாதிரி கொடுத்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் வந்து நம்ம ஐலாண்ட் கிச்சனாகவும் டிசைன் பண்ணிக்க முடியும். சென்டர் ஐலாண்ட் கிச்சனில் நமக்கு சிங்க் ப்ரொவிஷனோ இல்லை ஸ்டவ் ப்ரொவிஷனோ கொடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பைப்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ளோருக்குள்ளேயே லைன்ஸில் நம்ம கன்சீல்டு பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸும் நம்ம இந்த சைடில் கொடுத்துக்க முடியும் ஸ்டேர் கேஸோட கார்னரில். ஸோ இந்த ஹாலுக்கு ஃபர்னிச்சர்னு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் சோஃபா செட்லாம் நம்ம இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம டிவி ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம்க்கு வரோம். சவுத் வெஸ்ட்டு கார்னரில் தான் இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேருந்து தாராளமாக நம்ம சவுத்து நார்த்து பெட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம் வாஸ்து பிரகாரம்.
அண்ட் தென் இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்கும் தாராளமாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது. இந்த சைடில் கோட்டையாடம், அந்த சைடில் பேக்யார்ட் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் லைட் வென்டிலேஷனுக்கும் நல்ல ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ வாட்டர் ப்ரொவிஷனாக நம்ம இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னே கொடுத்துக்கலாம் ஃபுல் லென்த்துக்கு. அதான் இங்கேருந்து நம்ம டாய்லெட் ப்ரொவிஷன் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டுக்கு வந்து நம்ம வென்டிலேஷன் இந்த கோட்யார்ட் ஸ்பேஸ்லேருந்தே கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் ஹைட்லேயும் கொடுக்கலாம், இல்லைனா 10 ஃபீட் ஹைட்லேயும் கொடுக்கலாம். ஸோ இந்த டாய்லெட்லேயும் வந்து நம்ம வாட்டர் க்ளாசட், ஷவர் அண்ட் வாஷ் பேசின் நம்ம தாராளமாக அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டாகவும் பிரிச்சுக்கலாம் தாராளமாகவே. ஸோ ஷவர் ஏரியா உங்களுக்கு நல்ல பெருசாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூம்க்கு வந்தீங்கன்னா 13 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. ஒரு புதுமான பெட்ரூம்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம தாராளமாக சவுத் டு நார்த்து பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவி அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இங்கே வார்ட்ரோப்லேருந்து என்ட்ரு ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து டாய்லெட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம பாத்திங் ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரே டைம்லேயே முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த வார்ட்ரோப் பொசிஷனும் உங்களுக்கு வந்து 6 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் ஒரு ஃபுல் விட்த்துக்கு இருக்குது. இதில் வந்து சின்னதாக ஒரு வென்டிலேஷனும் கொடுத்துக்கலாம். வென்டிலேட்டர் வந்து உங்களுக்கு அபவ் 7 ஃபீட் ஹைட்டில் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் கண்டிப்பாக உங்களுக்கு 7 ஃபீட் ஹைட்டில் வந்துடும். 7 ஃபீட்டுக்கு மேலே தான் நம்ம வென்டிலேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டாய்லெட்டும் வந்து நமக்கு இந்த சைடில் வென்டிலேஷன் கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடில். ஸோ இந்த பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூம்ஸ்க்குமே நான் வந்து ஒரு நல்ல ப்ரைவசி கொடுக்குற மாதிரி டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக நம்ம உள்ளே என்டர் ஆக முடியாது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு திரும்பிட்டு தான் உள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ விசிபிலிட்டியும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிம்பிள் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுறோம். கீழே பார்த்த மாதிரியே உங்களுக்கு பெட்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட் லேஅவுட்ஸ்லாம் அமைஞ்சிருது. இதில் வந்து சின்னதாக ஒரு ஹோம் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. ஈசான முறை நல்லதுன்னு சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம். இதில் வந்து ஒரு ஃபேமிலி லான்ச் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல ஸ்பேசியஸான ரூம்னே சொல்லலாம். 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 22 ஃபீட் 1 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இது கீழே இருக்கிற லிவிங் ரூமை விட ஒரு மேலே வந்து நல்ல ப்ரைவசியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்கும். என்ட்ரு ஆகும்போதே மேலே வந்து உங்களுக்கு அந்த விசிபிலிட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக அந்த ஸ்பேஸே இருக்கும். ஸோ ஃபேமிலி கேதரிங்ஸ்லாம் நல்ல ஸ்பேஸ்னு சொல்லலாம். இது ஃபேமிலி லான்ச்சோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 22 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்சில் வந்து ஒரு அவுட்டோர் சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்கேன். இந்த அவுட்டோர் சிட் அவுட் ஏரியா 12 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த அவுட்டோர் சிட் அவுட் ஏரியா நமக்கு வந்து பெட்ரூம்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபேமிலி லான்ச் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம்லேருந்து ஒரு ஆக்சஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த அவுட்டோர் சீட்டிங்கும் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்காமல் ஒரு ஹாஃப் ரூஃபோடு நிறுத்திக்கலாம். லைட் வென்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் சொன்ன மாதிரி ஒரு ஹோம் ஆஃபீஸ் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். 15 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து நான் தாராளமாக நம்ம எல் ஷேப்பில் ஒர்க் ஸ்டேஷன் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பனிங்ஸும் நல்ல தாராளமாக கொடுக்கறது நல்லது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீட்டும் கொடுத்துட்டு இல்லைனா ஒரு பே விண்டோ மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணினா கூட இந்த சைடில் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ கூட வந்து நம்ம ஸ்டோரேஜும் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும் ஹோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ இந்த ஹோம் ஆஃபீஸ் வந்து ஒரு டாய்லெட் பொசிஷனும் கொடுத்துருக்கேன். சின்னதாக ஒரு பவுடர் டாய்லெட் மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு வாஷ் பேசின் அண்ட் ஒரு வாட்டர் கிளாசட் ஒன்று கொடுத்துக்க முடியும். 5 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இது வந்து கீழே பார்த்த மாதிரி சின்ன இது தான். நம்ம வந்து வார்ட்ரோப் எடுத்துகிட்டு இன்னொரு டாய்லெட் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பைப்லைன்ஸ்லாம் நம்ம வந்து வெளியே எக்ஸ்போஸ்டாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு நீஷ் மாதிரி கொடுத்துட்டு மேலே எம்எஸ் ப்ரொஃபைல் போட்டு கவர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நம்ம டேரெக்டாக வால்லே வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதிலே வந்து நம்ம எம்எஸ் கவரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.